பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 22 அதிகாரம் 12 வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 22 verse 12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுவேன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு விஷயங்களை கர்த்தர் நமக்கு இங்கே கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, கிட்டத்தட்ட ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் கர்த்தர் கூப்பிடுகிறார். 75 வயது. தன்னுடைய 100வது வயதில் ஈசாக்கு அருமையான சாரல் மூலமாக கொடுக்கிறத அவர் வாங்கிக்கிறார். கிட்டத்தட்ட 25 வயது. ஏசோப்புடைய அன்புக்குள்ளே வந்து அவருடைய வயசு பார்த்திங்கன்னா 25. இப்போது ஈசாக்குக்கு சத்தியம் சொல்லி கொடுக்குறார். முதலாவது தேவன் ஆபிரகாமை கூப்பிடும்போது, உன் குடும்பம், உன் தேசம், உன் இனம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிறதுக்கு வா என்று கர்த்தர் சொல்லும்போது கூட லோத்து வந்தார். அதனால் அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை உண்டாயிடுச்சு. ஆபிரகாமுடைய கூட்டத்தாருக்கும் வேலைக்காரர்களுக்கும் இவங்களுக்கும் சண்டைகள் இருந்துச்சு. இன்றைக்கி கர்த்தர் ஒரு மனுஷனை ஒரு மனுஷியை அழைக்கும் போது அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது திருமண பந்தம் போல தான். திருமணத்தை பெண்ணை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவாங்க, பையனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் பெண்ணுக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பையன் வீட்டிலேருந்து அவ்வளோ பேர் வருவாங்க, பொண்ணு வீட்டிலேருந்து அவ்வளோ பேர் வருவாங்க. பொண்ணு வீட்டில் ஒரு வேலையும் செய்யாது. ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என் பொண்ணு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லுவாங்க பெண்ணை பெற்றவங்க. ஆனால் அதே வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா மருமகளை வந்துட்டு எப்படி கேவலமாக நடத்துவாங்கன்னா அவ்வளோ கேவலமாக நடத்துவாங்க. அந்த மருமகள் தான் அவங்கள தவிர அவங்கள பெண்ணாக பார்க்க மாட்டாங்க. மருமகளுக்கு பையனாக பிறக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் மகளுக்கு பொண்ணாக பிறந்துச்சுன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்வாங்க. ஆனால் மருமகளுக்கு பெண் பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மருமகள் லைஃப் அவ்வளோதான். இப்படியாப்பட்ட கூட்டம்லாம் இன்றைக்கி இருக்க தான் செய்யுது இல்லையா? எனக்கு பிரியமானவர்களே, இது ரட்சிக்கப்பட்டவருடைய குடும்பத்தில் கூட ஓடிக்கிட்டு தான் இருக்குது இந்த சம்பவங்கள். கர்த்தருக்கு பயப்படுறவங்களாம் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? ஆண்டவர் ஆபிராமை கூப்பிடுக்கிறார். உடனே ஆபிராம் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாரு. ஆனால் கூட லோத்து வந்தார். அதுக்கப்புறம் காத்திருக்கிறாரு. அவர் காத்திருந்ததுக்கு காரணம், லோத்து மாத்திரம் வராமல் இருந்தால் ஒருவேளை ஆபிராமுக்கு சீக்கிரமாக கர்த்தர் ஒரு அற்புதம் செய்து அதிசயம் செய்து உடனடியாக கூட அடுத்த வருஷத்தில் கூட சாராளுக்கு ஒரு டெலிவரி ஆகிருக்கும். அந்த சம்பவம் இல்லாமல் போயிடுச்சு. 65-66 வயசுலேயே சாராளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த சம்பவம் நடக்காமல் போயிடுச்சு. காரணம்னா லோத்துவால் அந்த சம்பவம் நடக்கலை. ஆனால் இங்கே பாருங்களேன், 22 அதிகாரத்தில் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெல்லாம் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்போது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசும் நேசக்கும் நான் ஈசக்கனை இப்படி அழைத்து கொண்டு மோரிய தேசத்துக்கு போய் அங்கே நான் உன் குறிக்க மலைகள் உண்டு அவனை தகன விளையாக்க பலியிட்டேன்னு சொல்கிறார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதை மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனம்பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான்னு சொல்லி பார்க்குறோம். எத்தனை வயசுலங்க? கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 25, இது ஒரு 10ன்னா 35, ஒரு 12 வயசு கணக்கு பண்ணக்கூட 37 வயசு. எப்போது அவர் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் 37 வயசு அப்படின்னு கணக்கு பண்ணிக்கோங்க. யார்? ஆபிரகாம் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் 37 வயசு. அந்த வயசில் 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். அப்போது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்துங்கள், நானும் பிள்ளைன்றனும் அவ்விடம் மட்டும் தொழுது கொண்டு உங்களுக்கு திரும்பி வருவோம் என்றார்கள். ஏன் இந்த இடத்துல பாருங்கள், உணர்வு வந்துருச்சு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இதோ இருக்கிறேன் என்று அவர் ஆபிரகாம் சொன்னார். அவர் சொன்னதுனால அழகாக பேசுகிறாரு. கழுதையை விட்டு வச்சிட்டாரு, அந்த வேலைக்காரர்களை விட்டு வச்சிட்டாரு, பிள்ளையாண்டனை கூப்பிட்டுக்கிட்டு போகிறாரு. போகும்போது தகரமலுக்கு கட்டைகள் எடுத்து தன் குமரனாக ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையில் நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டு இருவரும் கூடி போனாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். எவ்வளோ பெரிய நல்ல விஷயமா இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுகளுடைய லைஃபு எப்படி இருக்கணும் தெரியுங்களா? இப்படி தான் இருக்கணும். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாக ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பன் என்றான். அதுக்கு அவன், என் மகனை இதோ இருக்கே என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்குது, தகரமலை காட்டுக்குட்டி எங்கே? அதுக்கப்புறம், என் மகனை தேவன் நமக்கு தகரமலைக்கு நாட்டுக்குட்டியை பார்த்துக்கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாக ஈசாக்கை கட்டி தன் அந்த பலிபீடத்தை மேல் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான்னு சொல்லி பார்க்குறோம். தன் குமாரனை வெட்டுபடிக்கு தன் கையை நீட்டின உடனே கர்த்தர் தூதன் அவன் வானத்திலிருந்து ஆபிரகாமை என்று கூப்பிட்டான். இதோ அடியேன் என்றான். அந்த கையை எடுக்கிற வரைக்கும்
அந்த ஆபிரகாமுடைய செவிகள் திறக்கப்படவில்லை. அந்த தூதருடைய சத்தம் வாய்கள் ஓப்பன் பண்ணவில்லை. ஒரு வேலைகளை நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது, ஒரு விஷயங்களை நாம் ஆரம்பிக்கும் போது அதை நம்ம பிளான் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் ஒரு அற்புதத்தை பார்க்க முடியாது. ஆனால் அந்த கையை ஓங்கின உடனே ஆபிரகாமே ஆபிரகாமே என்ற ஒரு சத்தம் வருகிறது. எனக்கு பிரியமானவர்களே, அதுக்கப்புறம் சொல்கிறாரு, பிள்ளை அனுப்பின் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசனும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகின்ற போல் தந்திருக்கிறேன் என்றார். இதுதாங்க தேவனுக்கு பயப்படுகிறவருடைய லிஸ்ட்டு. அன்னைக்கே ஈசாக்கை பெற்றெடுத்துட்டாருங்க. அன்னைக்கே ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றெடுத்தார். ஆனால் முதல் ஈசாக்கை அவர் பெற்றெடுக்கிறதுக்கு 25 வருஷம் ஆச்சு. ஆனால் இது 3 நாளில் இந்த ஈசாக்கை பெற்றெடுக்கிறார். அல்லேலூயா. 3வது நாளில் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை பெற்றெடுக்கிறார். 3ஆம் நாளில் இயேசப்பா உயிரோடு எழுந்ததுனால தான் இன்றைக்கி நீங்கள் நானும் இயேசுடைய அன்புக்குள்ளே இருக்கிறோம். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதற்காக முன்மாதிரியாக தேவன் தம்முடைய ஒரே பெண்ண குமார் இந்த பூமியில் அனுப்பி வைத்து அவருக்கு பயப்படுகிறவர்களும் வாழ்க்கையும் இப்படியே நடக்கும் என்று சொல்லி கர்த்தர் இரக்கம் பாட்டினார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த சத்தியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய குறைவுகளை நிறைவாக்கும் என்பதை நான் நம்புகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுறது உண்மை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கிறிஸ்துவின் அன்போடு கூட நெருங்கிருங்க. ஆபிரகாம் எப்படி ஈசாக்கை மாட்டு கூட்டி கொண்டு போனாரோ, நீங்கள் இயேசுவை மாத்திரம் கூட்டி கொண்டு போங்க. அவரோடு கூட மாத்திரம் இருங்க, அவரோட அன்போடு கூட இருங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் ஆசுதமாக இருப்பீங்க. கர்த்தருடைய அன்புக்கு உங்களை தொட்டு பலப்படுத்தும். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தரே சொல்லிக்கிறார். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்பா, இந்த வார்த்தை மூலமாக நீர் எங்கள் ஆசீர்வதிப்புக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை செய்வீராக. நாங்களும் உமக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ இரக்கம் செய்யும். இயேசுவின் பிதாவே, ஆமென், ஆமென்.